அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த புனிதமான ரஜபு மாதத்தினுடைய தொடக்க நாள்ல இருக்கும். பிறை முதலாவது பிறையில இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்திற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு. அல்லாஹுவும் ரசூலும் சிறந்த மாதங்கள்ல 4 மாதங்கள்ல ரஜபு மாசமும் ஒண்ணு அப்படின்னு நமக்கு சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு மாசம். இந்த மாசத்துல கட்டாயம் நம்ம எல்லோருமே அதிக அளவுல அமல் செய்யக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இதுதான் ரமலானுக்கு நம்மள பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நமக்கு மாறும். இந்த மாசத்த நம்ம பயிற்சிக்கான மாசமா தான் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த புனிதமான மாதத்துல நமக்கு தேவையானத கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களை நம்ம தேர்ந்தெடுத்து செஞ்சோம் அப்படின்னாலும் இந்த மாசத்தினுடைய சிறப்பையும் நம்ம அடைந்து கொள்ள முடியும். நமக்கு தேவையானதையும் நம்மால அடைந்து கொள்ள முடியும். அப்ப இந்த மாசத்தை நன்மைக்காகவும் சரி, இவ்வுலக வாழ்க்கை சிறப்பா மாறவும் சரி, மறு உலக வாழ்க்கை சிறப்பா மாறுறதுக்கும் சரி, சரியான அமல்களை தேடி பிடிச்சு நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் இரு உலகத்திலையும் நம்ம சிறப்பான வாழ்க்கையை அடைந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு. அதுல மிக முக்கியமான தேவை, இந்த ஒரு தேவை நமக்கு நிறைவேறுச்சு அப்படின்னா எல்லா தேவைகளையுமே நம்மால பூர்த்தியாக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு தேவை அப்படின்னா அது பண தேவைதான். இந்த பண தேவைய முழுவதுமாக பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் ரஜபு மாசத்துல பிறை பிறந்த இந்த முதல் தினத்துல இருந்து இந்த அமலை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சுபஹானல்லாஹ், அடுத்த ரஜபுக்குள்ள நீங்க பெரிய செல்வந்தனாக மட்டும்தான் இருக்க முடியும். அதுவும் ஒரு பெண் இந்த அமலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய கணவன், அவங்களுடைய பெற்றோர், அவங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில அல்லாஹால பரக்கத்தால நிரப்புவான். அவங்களுடைய வருமானத்துல அல்லாஹ் பரக்கத் செய்வான். அவங்களோட வாழ்வாதாரத்தை அல்லாஹ் உயர்த்துவான். யாரெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என் பிள்ளை ரொம்ப கடனால கஷ்டப்படுது, பெண் பிள்ளை கஷ்டப்படுது, ஆண் பிள்ளை கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ இந்த அமல தாய்மார்கள் தொடங்குங்க. அதோட என்னுடைய கணவருடைய வருமானத்துல பறக்கத்து இல்லை, எங்க குடும்பத்துல கடனாலையும் நோயாலையும் கஷ்டப்படுறோம், பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல, எங்கிருந்து போகுதுன்னு தெரியல, சம்பாதிக்கிற பணம் பத்துறதே இல்லை அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கணவனுடைய வாழ்வாதாரத்துல அல்லாஹ் பறக்கத் செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணும் இந்த அமலை தொடங்கிக்கோங்க. இதுல நிறைய அமல்கள் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை எல்லாத்தையுமே நீங்க சரி வர நீங்க கடைபிடிச்சிங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்க, உங்களோட குடும்பம், உங்களோட பிள்ளைகள் பணக்காரனாக மாற முடியும். அப்படிப்பட்ட வஜீஃபா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கு ரொம்ப எளிமையான ஒரு வஜீஃபாவை தான் சொல்ல போறோம். எளிமையா இருக்கணும், ஆனா பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் அல்லாஹ்வினுடைய திருநாமத்தை தவிர வேறு அமல்களை நம்ம தேட முடியாது. அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருநாமம் எது? யா ரஸாக்கு. யா ரஸாக்குக்கு அர்த்தம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது, ரிஸ்க் வழங்கக்கூடியவன்னு சொல்லிடுவோம் ஒரே வார்த்தையில. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா? அல்லாஹ் தாலா தன்னுடைய படைப்புகளுக்கு மிகவும் நன்மையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நியாமத்துக்கள், அருட்கொடைகள், பொருட்கள் அனைத்தையுமே வழங்கக்கூடியவன் அப்படிங்கிறது தான் இதனுடைய உள் அர்த்தம். அப்போ நமக்கு சந்தோஷம், நமக்கு நன்மை அப்படிங்கிறது ஒரு விஷயத்துக்குள்ள முடியாது இல்லையா? இப்போ ஒருத்தவங்க ஆரோக்கியத்தை கேட்குறாங்க அப்படின்னா அது மட்டுமே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அதை தாண்டி அவங்களுக்கு அன்பு வேணும், இன்னும் ரிசுக்கு வேணும், சாப்பிடுறதுக்கு உணவு வேணும், அவங்க வாழ்றதுக்கு வசதிகள் வேணும், இன்னும் நம்ம ஒரு இபாதத்துல இருக்கிறதுக்கே நமக்கு ஒரு சில வசதிகள் வேணும். அதை அமைச்சுக்கணும் அப்படின்னாலும் கூட நம்ம கிட்ட கட்டாயம் செல்வம் இருக்கணும். அப்படிப்பட்ட இந்த செல்வத்தை பறக்கத்தா தரக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னா அதுதான் யா ரஸாக்கு. யா ரஸாக்குக்குள்ள நம்ம தேடுற எல்லா நியாமத்துக்களுமே வந்துடும். அப்ப இந்த பெயரை நம்ம தஸ்பீஹ் செய்யும் போது கட்டாயம் அல்லாஹ்விடமிருந்து நாம் அடைந்து கொள்ளக்கூடிய அனைத்தையுமே நம்ம அடைந்து கொள்ள முடியும். இப்போ இந்த யா ரஸாக்கை எப்படியெல்லாம் ஓதலாம், ஆண்களும் பெண்களும் எப்படி ஓதலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னும் யார் இந்த ஒரு திருநாமத்தை ஓதுறதை வழக்கமாக்கி கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் தாலா இந்த உலகத்துல யாருக்கும் கொடுக்க முடியாத நுண் அறிவையும் அல்லாஹ் கொடுக்கறான். அதோட சிரமங்களையும் லேசாக்குறான். இன்னும் மனதை விசாலமாக்குறான். அதனால இந்த பெயரை நீங்க இன்றிலிருந்து நியத்து வச்சு ஓத தொடங்குங்க. இப்போ முதல் வஜீஃபா என்ன அப்படின்னா, யார் ஃபஜருடைய தொழுகைக்கு முன்பாக
ஃபஜர் தொழுகிறோம் இல்லையா? ஆண்களா இருந்தாங்கன்னா பள்ளியாசலுக்கு போவாங்க. பெண்களா இருந்தாங்கன்னா வீட்லயே செய்வாங்க இல்லையா? அந்த தொழுகைக்கு முன்னாடி ஒழு செஞ்சுட்டோம் அப்படின்னாலே, தன்னுடைய வீட்ல இருக்கக்கூடிய 4 மூலைகள்லயும் யா ரஸாக் அப்படின்னு 10, 10 முறை ஓதி, அதுல வந்து ஒவ்வொரு மூலையிலும் ஊதிட்டு வர்றாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கின் வாசல திறந்து வைக்கிறான். நம்ம விருப்பமான அனைத்துமே நமக்கு கிடைக்கும். வறுமை ஒருபோதும் இருக்காது. அந்த வீட்ல முசீபத்துக்கள் இருக்காது. அந்த வீட்ல பிரச்சனை இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப பரக்கத்தான வீடா இருக்கும். இன்னும் அந்த வீட்ல வசிக்கக்கூடியவங்க, போறவங்க, வர்றவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும், வாழ்வாதாரத்திலயும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். எனவே இந்த ஒரு எளிமையான ஒரு அமல முதல்ல முடிச்சுக்கோங்க. அடுத்தாவது 2வது அமல். இந்த அமல் எதற்காக அப்படின்னா, கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. எங்களுக்கு நிம்மதியே இல்ல. எங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. தொழில் ஒண்ணும் அமைய மாட்டேங்குது. அப்படின்னா, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கு போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லா விதமான சிரமத்துல இருந்தும் உங்கள வெளிய கொண்டு வந்துரும். அந்த விஷயத்த அல்லாஹ் உங்களுக்கு நல்லபடியா உதவிகள கொண்டு முடிச்சு தருவான். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கும் ஃபர்லுக்கும் இடையில யா ரஸாக் அப்படிங்கிற இந்த திருநாமத்தை 11 தடவை சலவாத் ஆரம்பத்திலையும் 11 தடவை இறுதியிலையும் நீங்க சலவாத் ஓதிக்கணும். நடுவுல யா ரஸாக்க நீங்க 550 தடவை நீங்க வழமையா நீங்க ஓதணும். எத்தனை நாளைக்கு அப்படின்னா 40 நாட்கள் ஓதணும். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, பீரியட்ஸ்லயும் தாராளமா ஓதலாம். இத நல்ல முறையில நீங்க முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே, உங்களோட பெரிய பிரச்சனை, பணம் சார்ந்த பெரிய பிரச்சனை இருக்கு பாருங்க. உங்கள வாழவே விடாம ரொம்ப கஷ்டம் கொடுக்குது, நிம்மதி இல்ல, தூக்கத்த தொலைக்கிறோம் அப்படிங்கிற பிரச்சனைக்கு இந்த வஜீஃபா போதுமானது. அடுத்து ஒவ்வொரு நாளையும் சிறப்பா மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு நாளுக்கும் தகுந்த ரிஸ்க அல்லாஹ்விடமிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இஷா தொழுகைக்கு பிறகு 41 நாட்கள் 41 தடவை நீங்க ஆரம்பத்திலயும் முடிவிலையும் சலவாத்தோட இந்த திருநாமத்தை நீங்க ஓதிட்டு வாங்க. இது உங்களுக்கு போதுமானது. அடுத்தது நீங்க ஒரு அவசரமான ஒரு பண தேவையில இருக்கீங்க அப்படின்னா, இந்த வஜீஃபாவ நீங்க செய்யுங்க. இத எப்படி செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமம் யா ரஸாக்குவ நீங்க 545 தடவ நீங்க நிய்யத்து வச்சுக்கிட்டு, எங்களுடைய இந்த அவசர காரியம் நிறைவேறணும். இவ்வளவு ரூபாய் எங்களுக்கு இவ்வளவு நேரத்துக்குள்ள எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு நிய்யத்தோட நீங்க இத நல்ல முறையில நீங்க ஆரம்பத்திலயும், முடிவிலயும் ஸலவாத்தோட ஓதி முடிச்சீங்க அப்படின்னா, அல்ஹம்துலில்லாஹ் உங்களோட அந்த அவசர தேவைய அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவான். இன்னும் இந்த ஒரு திருநாமத்த தினமும் யார் 1000 தடவ தனிமையில இருந்து ஓதுவாங்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா மேன்மையான நிலைய தருவான். அது உள்ளத்திலயும் சரி, வாழ்க்கையிலும் சரி. இன்னும் இதனுடைய தாக்கம் கட்டாயம் உங்களுக்கு மறுமையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வ அல்லாஹ் தஆலா தருவான். இன்னும் இத தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துல அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த ரஜபுக்குள்ள நீங்க பெரும் பணக்காரனா இருக்க முடியும். எனவே இந்த ஒரு வஜீஃபா பிடிச்சிருந்தது அப்படின்னா, இதையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. இன்னும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யா ரஸாக் அப்படின்னு 10 தடவை யார் ஓதுறாங்களோ, அவங்களுக்கு மறைவான இடத்துல இருந்தெல்லாம், யோசிக்க முடியாத இடத்துல இருந்தெல்லாம் உதவியும், ரிஸ்க்கும் வரும். அடுத்தது, இத யாரு ஒரு நபருடைய முன்னாடி இவங்களுடைய மனசுல எனக்கு சாதகமான ஒரு பதில் கிடைக்கணும், எனக்கு இவங்களுடைய சம்மதம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்க முன்னாடி போயிட்டு 17 தடவை யா ரஸாக் அப்படின்னு ஓதுறீங்க அப்படின்னா, அவங்க அந்த தேவைய நமக்கு நல்லபடியா முடிச்சு தந்துருவாங்க. ஒரு மனுஷங்க கிட்ட ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா, அவங்க அத உங்களுக்கு நடத்தி தரணும் அப்படின்னா, இத அவங்க முன்னாடி 17 முறை நீங்க ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ ஒரு சிறந்த வஜீஃபாக்கள் பாருங்க. இதுல உங்களுக்கு எந்த வஜீஃபா வேணுமோ, எந்த வஜீஃபா செய்ய முடியுமோ, எந்த பிரச்சனையில நீங்க இருக்கீங்களோ, எந்த தேவை இருக்குதோ, அதற்கான வஜீஃபாக்கள நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க ஓதிட்டு வாங்க. அதுவும் இந்த ரஜபு மாசத்தினுடைய ஆரம்பத்துல நீங்க இத வந்து நியத்து வச்சீங்க அப்படின்னா, பிறை வளர்வது போல அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்த வளர்த்தி கொண்டுகிட்டே வருவான். உங்களோட செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா வளர்த்தி கொண்டுகிட்டே வருவான். அதனால செல்வம் மிகைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வஜீஃபாவ நீங்க இந்த மாசத்துல ஆரம்ப நாள்ல நீங்க தொடங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இந்த வஜீஃபாவ நீங்க செஞ்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்க துஆ செய்யுங்க. எல்லாருடைய பண கஷ்டத்தையும் அல்லாஹ் லேசாக்கணும். எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா பரக்கத்தா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு துஆவ செஞ்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். கட்டாயம் அந்த துஆவுல என்னையும் சேர்த்துக்கோங்க. என்னுடைய துஆவுல நீங்க எல்லாருமே இருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கட்டாயம் ஷேர் பண்ணுங்க.
மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்பு சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ்ல இப்ப சூப்பர் ஆஃபர் போயிட்டுருக்கு. 1 கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா, 1 கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் ஃப்ரீயா வரும். அதோட 100 கிராம் நம்மளோட கோல்டன் க்ளோ சீக்ரெட் நலங்கு மாவும் ஃப்ரீயா வந்துரும். இந்த சூப்பர் ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, கட்டாயம் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.